புனிதமான இறைநேச செல்வராம் சுவனத்து வாலிபர்களின் தலைவர்களாம் சையதுனா இமாம் ஹசன் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மற்றும் அஹ்லுல் பைத்துக்களை நினைவுபடுத்துகின்ற மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்பு மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான முஹர்ரம் மாதம் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுடைய புது வருடமாக மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை கண்ணியம் பொருந்திய சங்கை பொருந்திய ஒரு மாதமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த மாதத்தில் பல சிறப்பான அம்சங்கள் நடைபெற்று இருக்கிறது. சையதுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கடல் பிளந்து அவர்களுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். மீனுடைய வயிற்றுக்குள் சையதுனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வெளியிலே வந்தது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். நெருப்பில் போடப்பட்ட சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நெருப்பு கிடங்கிலிருந்து வெளியே வந்தது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். ஜூத் என்னும் மலைக்கு மேலால் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கப்பலை தரிபடுத்தி அந்த நிகழ்வை நடத்தியது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்தது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குடும்பம் பிரிந்திருந்த பொழுது அதை ஒன்று சேர்த்தது இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வானத்தளவில் உயர்த்தியதும், இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வானத்தளவில் உயர்த்தியதும் இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். ஞானம் கொடுக்கப்பட்ட ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அறிவை மேன்மைப்படுத்தியதும் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். இப்படி இந்த முஹர்ரம் மாதத்துக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட முஹர்ரம் மாதத்தில் எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா விடியலை சந்தோஷமான செய்தியை கொடுத்தாலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வரலாறை ஒரு கணம் திரும்பி பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே அவர்களுடைய பேரப்பிள்ளைக்கு நடக்கின்ற கொடூர சம்பவத்தை நினைத்து அழுததாகத்தான் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பு பேர குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசம் வைத்தார்கள், அன்பு வைத்தார்கள். எந்த அளவு நேசம் அன்பு வைத்தார்கள் என்றால், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் பார்த்து சொன்னார்கள், ஹுசைனும் மின்னி என்றார்கள். ஹுசைன் என்னில் நின்றும் உள்ளவர், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர். ஹுசைனை யாரு கோபித்துக் கொள்கிறாரோ அவர் என்னை கோபித்துக் கொண்டவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் கோபித்துக் கொண்டால் அவர் அல்லாஹ்வை கோபம் வைத்து விட்டார். எங்க போய் நிக்குது என்று பாருங்க. அப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவு அன்பையும் பாசத்தையும் பொருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய விடயத்தில் சஹாபாக்கள் கூட பேர குழந்தைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையில தான் இருந்தார்கள். எந்த சஹாபியும் இவங்க சின்ன பிள்ளைதானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தரக்குறைவா பார்த்தது கிடையாது. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கென்றே போட்டி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி ஒரு இடத்துல இருக்கு. சுபஹ நேரத்தில் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை தாண்டி தான் வரணும். வார வழியில ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளைகள் அழுகின்ற சத்தம், பேர குழந்தைகள் அழுகின்ற சத்தம் கேட்கிறது.
இப்ப சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த அழுக்குரலை கேட்டுக்கொண்டு வீட்டை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றா இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அழுதாங்கன்னு சொன்னா அந்த அழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. சில சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாய்க்கு கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, ஃபாத்திமா புள்ள அழுகுது இல்லையா, புள்ளையுடைய அழுகையை நிறுத்தட்டுங்க, ஏன்னு சொன்னா அவங்க அழுகிறதை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த வீட்டிலே அழுகுரல் கேட்கின்ற குழந்தைகளுடைய அந்த சத்தத்தை கேட்டுட்டு வீட்டை தாண்டி போக முடியல, வீட்டுக்கு முன்னால நின்றாங்க. நின்று கதவை தட்டினாங்க, ஃபாத்திமா ஃபாத்திமான்னு கதவை தட்டினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. என்ன பிலால் என்று சத்தம் போட்டாங்க. பிள்ளைகள் அழுகிறாங்களே, அந்த அழுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை நிறுத்தாட்டலாமே அப்படி சொன்னதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னாங்க, பிலாலே பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள், அந்த பசிக்கு ரொட்டி சுடுவதற்காக வேண்டி நான் மாவு அரைத்து கொண்டு இருக்கிறேன், நான் மா அரைக்கிற வேலையை பார்க்கவா அல்லது பிள்ளைகளுடைய அழுகையை நிறுத்தாட்டுற வேலையை பார்க்கவா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா நீங்க ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்கலையேன்னு சொன்னா நான் வேண்டுமென்ற அந்த பிள்ளைகளுடைய அழுகுரலை நிறுத்தாட்டுவதற்கு ஏதாவது முயற்சி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சரி பிலாலே என்று சொன்ன நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் நாயகத்தினுடைய முன்னிலையில் நின்று கொண்டு அழுகிற பிள்ளைய தாலாட்ட பார்க்குறாங்க. பிள்ளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் அழுகுது. ஏனென்றா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பலப்போக்கல உம்மாத்தான் தேடும், வாப்பாவோட நாள் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த நைட்டை பிடிச்சிங்கன்னு சொன்னால், நைட்டில் புல் அழுதுன்னு சொன்னால் வாப்பா எவ்வளோ ஆட்ட போனாலும் சரி வராது, உண்மை தான் கேட்கும். ஆனால் நைட் பவலையில் ஃபுல்லாக வாப்போட தான் சுத்தம், வாப்பா போனால் வரும், வாப்பா தான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் நைட்டாக வேணுண்டா அது உம்மா தான் கேட்கும். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தோற்றத்தில் வேற நல்ல கருகருகண்டு இருக்கிறாங்க இல்லையா, இப்போ புல்ல பார்க்குறாங்க, யாருடா இது வந்திருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்து இன்னும் கொஞ்சம் அழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகி சூசகமா சொன்னாங்க, பிலாலே பிள்ளையினுடைய அழுகை நிறுத்தாட்ட வேண்டுமென்றா உம்மா தான் வரணும் என்று சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் மாவா அரைங்க, நான் போய்த்து பிள்ளைய பார்க்குறேன்ற அதை அப்படி சொல்லாமல் பிள்ளையருடைய அழுகையை குறைக்கணும்னு சொன்னால் உம்மா தான் வரணுமென்றாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு புரிஞ்சு கொண்டாங்க, எனக்கு மாவு அரைக்க சொல்கிறாங்க, நான் போய்த்து வரணும்டா பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்லி இப்போ போனாங்க மாவு அரைக்கிறதுக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி பிள்ளைய அடமத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிலால் நாயகம் மா அரைக்கிறாங்க அரைக்கிறாங்க அரைக்கிறாங்க. பாங்கு செல்ற டைம் தப்பி போச்சு. இப்போ பாங்கு செல்லணும் இவங்க தான் போய்த்து பாங்கு சொல்ற டைம் தப்பி போச்சு. இப்போ என்ன செய்யறது? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னும் அனுமதி கொடுக்கல, பிலாலே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கல. இன்னும் இவங்க இப்ப அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன போக சொல்லுவாங்க, சொன்ன உடனே ஓடோடி போகணும் மஸ்ஜித் நபவிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில வைத்து ஒரு குற்றவாளியை போல நிக்கணும் இல்லையா? என்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லணும், பாங்க சொல்றது டைமுக்கு வரல, என்ன செய்யறது? பதில் சொல்லணுமே. நீண்ட நேரத்துக்கு பின்னால ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, பிலாலே அரைச்சது போதும் நீங்க போங்கன்னுட்டாங்க. இப்ப எடுத்தேன் பிடிச்சேன்னு ஓடினாங்க மஸ்ஜித் நபவிக்கு. அங்க தொழுகை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இடத்துல கேட்டாங்க, பிலாலே என்ன லேட் இன்றைக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னில கூனி குறுகி நின்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வருகின்ற வழியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உங்களோட மகள் எனக்கு போகுமாறு சொல்லல, அதனால நான் உட்கார்ந்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இது பெருசா அது பெருசான்னு பார்த்தேன், எனக்கு அவங்களோட வார்த்தை தான் பெருசு, அதனால நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா, அமல் பெருசா அல்லது அஹ்லுல் பைத்துக்களுடைய உத்தரவு பெருசா? இதுதான் நாங்கள் இன்னைக்கு முடிவு. பாங்க சொல்றது அமல், ஆனால் இங்க அஹ்லுல் பைத்துக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னும் சொல்லல, நீங்க எழுப்பி போங்கன்னு சொல்லி. இப்ப இது பெருசா அது பெருசான்னு பார்த்தாங்க. இல்ல, எனக்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உத்தரவு தான், அது வரும் வரையில நான் காத்து கொண்டிருக்கிறேன். உத்தரவு கொடுத்ததோட ஓடி போனாங்க. அவங்க பின்னால தொழுதுக்கிட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிலாலே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இருந்த நேரம் இருக்கே, ஃபாத்திமா நாயகிக்கு வேண்டிய உதவி செய்த நேரம், என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீங்க உதவி செய்த நேரமும் அதுவும் நன்மைதான், அதுவும் நன்மைதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாங்க.
இந்த சம்பவம் கேள்விப்பட்டதற்கு பின்னால ஒரு நாள் இதே மாதிரி இன்னொரு தடவை நடக்குது. அந்த வழியா வாராங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அல் கிஃபாரி, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அதே வழியால வாராங்க. புள்ள சத்தம் கேட்குது, மாரைக்கிற சத்தம் கேட்குது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபாத்திமா ஃபாத்திமான்றாங்க, சத்தம் போடுறாங்க. ஃபாத்திமா நாயுடைய சவுண்ட் வெளியில கேட்கவே இல்லை. என்ன செய்யறது? கொஞ்சம் திரையை அகட்டி பார்த்தாங்க, மாவரைக்கிற கை தானா அரைச்சிக்கிட்டு இருக்குது. அங்க ஃபாத்திமா நாயகி இல்லை. பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை கண்டதும் அவங்களுக்கு பயம் வந்துட்டு, இப்போ ஒரு கல் இருக்குது, மாறுக்கிற கல் இருக்குதானே, அந்த கல்லை இப்படி ஒருட்டி இப்படி 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 சுத்தி கொண்டே இருக்கணும். அது இப்படி சுத்தி எல்லாம் முடியல, கல் அது அப்படி நின்றுடும். இங்க என்ன சொன்னா தானே அரைச்சு கொண்டே இருக்குது ஒரு கல். இப்ப என்ன செய்யறது? ஓடோடி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்கும் நடந்துருச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டைம் நன்மையான டைம் வந்து, அந்த நன்மையை கொள்ளடிக்கிறது நானும் போனேன். போய் பார்த்தா நான் கொஞ்சம் கதனுடைய திரையை அகட்டி பார்த்தேன். அங்கே ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கல்ல, மாவு அரைக்கிற கல்லு தானா அரைச்சிக்கிட்டு இருக்குது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதர், என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு வேலை செய்து கொடுப்பதற்காக, ஹிதுமத்து செய்வதற்காக அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மலக்குமார்கள் வந்து மாரச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், அஹ்லுல் பைத்துக்களுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹுடைய மலக்குமார்கள் அங்கே சமூகம் கொடுத்திருக்கிறார்கள். அதை மலக்குமார்கள் வேலை செய்வாங்களா? இதற்கு அல்லாஹ் மலக்குமாரை படைச்சு வச்சிருக்கிறான் என்று கேட்கலாமே. அல்லாஹ் சில மலக்குமார்களை அப்படி வைத்திருக்கிறான். இப்ப பத்ர் யுத்தத்துல வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு சஹாபாக்கள்ல 313 பேர் தான் இருக்குது. அங்கெல்லாம் 1000 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார்களை தான் இறக்கி வச்சான். சண்டை பிடிங்க வைத்து முஸ்லிம்களின் பக்கம் இருந்து சண்டை பிடிங்க, அது இபாதத்து, வணக்கம், அவங்க செய்யக்கூடிய வணக்கங்கள் அதுவும் உண்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு உதவி செய்வது நன்மை கிடைக்குது, அதையும் அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் செய்ய வைத்தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்களுக்கு சஹாபாக்கள் கூட எத்தனை உதவிகளை ஒத்தாசைகளை செய்வதில் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பேர குழந்தைகள் 2 பேரையும் ஒரு நாள் பார்க்கறாங்க, காணல்ல 2 பேரையும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் புள்ள 2ஐயும் காணல்ல, எங்க போய் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் 2 பேருமே இன்ன மரத்தடியில போய் உறங்கி கொண்டிருக்கிறாங்க, படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி போய் பார்த்தாங்க. அந்த மரத்துக்கிட்ட 2 பிள்ளைகளும் கட்டி அணைத்து கொண்டு தூங்குறாங்க. எழுப்பட்டினாங்க 2 பேர குழந்தைகளையும். எழுப்பட்டிய நேரத்துல கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து உறங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல, வீட்டுல நீண்ட நாளாக சாப்பாடு தின்றது கொண்டுமே இல்லை, பசி தாங்க முடியல, வெளியில வந்தோம் ஏதாவது கிடைக்குமாண்டு, ஒன்றும் கிடைக்கல, அதனால் இந்த இடத்துல அப்படியே தூக்கம் போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க இஸ்லாத்தினுடைய கொண்டு வந்த தலைவர், மாமன்னர், எவ்வளவு பெரிய ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியினுடைய குடும்பம், பேர குழந்தைகள் பல நாட்கள் பட்டினியில, பசியினால தாங்க முடியாமல் வெளியில போய் அவங்களுக்கு நினைவில்லாத முறையில உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் இப்படி அணைச்சி எடுத்து 2 பேரையும் 2 தோளுக்கு மேல போட்டாங்க. இப்படி கெட்டி அணைச்சி இப்படி தோளுக்கு மேல போட்டுக்கிட்டு அப்படியே பாதையில நடந்து வராங்க. வருகின்ற வழியில சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, யா ரசூலல்லாஹ், 2 பிள்ளைகளையும் நீங்களே சுமந்து கொண்டு வாரீங்களே, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க, நான் சுமந்து கொள்றேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இல்ல அபூபக்கரே, நானே சுமந்து கொண்டு போறேன், என் பிள்ளைகளை நானே சுமந்து கொண்டு போறேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 2 பிள்ளைகளும் கொடுத்து வச்சவங்க, அவங்க ஏறி போற வாகனம் இருக்குது, அது எவ்வளவு பெரிய சிறந்த வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா எங்க ஏறி போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில ஏறி போறாங்க. போற வாகனம் ரசூலுல்லாஹ். அதைத்தான் சொல்றாங்க அபூபக்கர் நாயகம், கூட்டிக்கொண்டு போற வாகனம் அவ்வளவு சிறந்ததொரு வாகனத்தில் அந்த 2 பிள்ளைகளும் போறாங்க. அப்படி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, அது மட்டுமல்ல,
அந்த வாகனத்துல ஏறி பயணிக்கிறாங்களே அவங்க 2 பேரும் சிறந்தவர்கள் தான் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அடிக்கடி இந்த பிள்ளைகளை பார்த்து ரசிப்பாங்க. எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் அசர் தொழுகையை முடிச்சுட்டு வர்றாங்க. வரப்போக்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேர குழந்தைகளை பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட இந்த புள்ள 2 பேருமே அவங்களோட வாப்பா மாதிரி இல்லை. வாப்பாண்டா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இல்லையா? சொல்லிட்டு சொல்றாங்க, 2 பேரை பார்த்தாலும் உங்களை அச்சசல் அடிச்ச மாதிரியே ஈக்குது. அப்படின்னா 2 பேரும் ரசூலுல்லாஹ் மஹத்தை நீக்கிறாங்களே தவிர அலிநாயகத்தை போல இல்லையே அப்படின்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சிரித்து கொண்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, பிள்ளைகளை தன்னுடைய தந்தையோட ஒப்பிடாம அப்பாவோட ஒப்பிட்டாங்க. எப்படி? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய இடுப்புக்கு மேல உள்ள பகுதி அப்படியே தோற்றத்தில் என்னை போல இருப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மாயிப்பாங்களாம். முகவாக்கு, அவங்களுடைய நெஞ்சு அமைப்பு எல்லாம் ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய இடுப்புக்கு கீழ் அப்படியே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சாயலாக இருப்பாங்க ரசூலுல்லாஹ் மாதிரி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வரப்போக்கல எல்லாரும் நினைப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிற நடையத்தான் இவங்க நடக்கிறாங்க, அவங்கள மாதிரியே நடப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேருமே இன்னொரு விஷயத்துல ஒன்றாக இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை 2 பேருமே முழுமையாக பெற்றிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான இதுல உருவாக்கி இருப்பாங்க. ஆனால் குணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இந்த 2 பேர குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் பின்னால ஒரு காலம் வந்துச்சு. அந்த காலத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம் ஆட்சி செஞ்சாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்ய போக்கல இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் 2 பேருமே இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 பேரும் இருக்கின்ற பொழுது இப்ப இவங்க யாரோட விளையாடுறன்னு சொன்னா, ஜனாதிபதியுடைய மகனோட தான் விளையாடுவாங்க. இவங்களோட அப்பா ஆரம்பத்தில் ஜனாதிபதியா இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் சின்ன புள்ள. அப்ப அவங்களோட சைஸுக்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட சைஸுக்கு இருந்தாங்க. அப்ப ரோட்ல விளையாடி கொண்டு அப்படி 2 பேரும் விளையாடி கொண்டிருக்க போக்கல சின்ன தகராறு உண்டு. சின்ன புள்ள சண்டை வரும் தானே, அந்த மாதிரி சின்ன தகராறு ஒன்று வந்துச்சு. அந்த தகராறுல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிட்டாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களோட வாப்பா ஏண்ட அப்பாட அடிமைன்றாங்க. உங்களோட வாப்பா ஏண்ட அப்பாட அடிமை. உங்களோட வாப்பா இப்ப ஜனாதிபதியா ஈக்கலாம், ஆனா ஏண்ட அப்பாட அடிமை தான் உங்களோட வாப்பான்றாங்க. இப்ப ஜனாதிபதியோட மகன் கிட்ட இப்படி சொன்னேன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் சொன்னாரு, இது செய்கிறேன் வேறுன்னு சொல்லி அப்படியே நேரியா போனாங்க. போய்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, வாப்பா ஹுசைன் இப்படி சொல்றாரு, நீங்க அவரோட அப்பட அடிமையாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சொன்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஓ அப்படிதான் சொன்னாங்க. ஹுசைனை அழைத்து வாருங்கள் என்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. உங்களை ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரட்டுமாம். இவர் அப்படியே வந்தாங்க. ஜனாதிபதியோட முன்னுக்கு இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க மேல நிக்கல, இறங்கி கேட்டாங்க, என் மகன் செல்ற விஷயம் உண்மையான்னு கேட்டாங்க. அவங்க பயப்படுவாங்களா? அவங்க யார்ட புள்ள? அலி ரலியல்லாஹு அன்ஹு புள்ள. எவ்வளவு வீரத்தோடும் எவ்வளவு நெஞ்சு தைரியத்தோட மீப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஓ சொன்னது உண்மைதான்ண்டாங்க, நீங்க என் அப்பட அடிமை தான்ண்டாங்க. அப்பட அடிமைண்டா ரசூலுல்லாஹுடைய அடிமை, சரியா? சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, இதை நீங்க எங்க கேட்டாலும் சொல்லுவீங்களா? ஓ நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன். அப்படியா? அப்ப எனக்கு நீங்க இதை ஒரு கடிதத்தில் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, சரி நான் கடிதத்தில் எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதை அப்படியே எழுதினாங்க. எழுதின கடிதத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட கையை பிடிச்சுக்கிட்டு நேரா போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால போய் நின்றாங்க. போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தை ஷாஹிதாக சாட்சியாளராக இருக்கிறார். நான் உங்களுடைய அடிமை என்பதில் இவங்க ஷாஹிதாக இருக்கிறாங்க. உங்களோட பேர குழந்தை சொன்னாங்க, நான் உங்களுடைய அடிமை என்று. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ்.
ஷாஹித் உங்களோட பேரப்புள்ள அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை பெருமையாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்துக்கொண்டாங்க. இந்த ரசூலுல்லாஹுடைய அடிமைன்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட பேரப்புள்ளையே பெருமையா எடுத்துக்கிட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மரணித்தால், நான் மௌத்தாகினால் இந்த எழுதி தந்த இந்த துண்டை என்னுடைய கஃன் துணிக்குள் வைத்துதான் என்னை அடக்க வேண்டும். ஏனென்றால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ளை எழுதி தந்த ஒரு முக்கியமான செய்தி, எனக்கு ஒரு ஆதாரம். எனவே நான் மரணித்தால் இந்த சாட்சியையும் ஆதாரத்தையும் கஃன் துணிக்குள் வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகளின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்களின் மீதும் எந்த அளவு அன்பையும் பாசத்தையும் அந்த சஹாபாக்கள் பொழிந்து இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மகத்துவத்துக்குரிய சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் 10வது நாள் ஆஷூரா உடைய தினத்தில் தான். அதனால அந்த ஆஷூராவுடைய தினத்தில் எத்தனையோ நபிமார்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்றைய தினம் அழுகைக்குரிய ஒரு தினமாகத்தான் இருந்தது. அதற்காக வேண்டி அழ வேண்டும், நெஞ்சில் அடிச்சு கொள்ளணும் அப்படியெல்லாம் சொல்லல. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையாக இருந்தது, மற்ற நபிமார்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் உங்களுடைய பிள்ளை என்றா ஹுசைனை உங்களுடைய சமூகத்தினர்கள் கொலை செய்வார்கள் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உம்மு சல்மா நாயகி உள்ளே வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி அழுகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என் நெஞ்சுக்கு மேல ஹுசைன் ரலியல்லாஹு அப்ப நெஞ்சுக்கு மேல உட்கார்ந்திருக்கிறாங்க, இப்படி மேல என் நெஞ்சுக்கு மேல இந்த உட்கார்ந்திருக்கிற இந்த புள்ளைய ஏண்ட உம்மத்தினர்கள் கொலை செய்வாங்களாமே, ஜிப்ரீல் சொல்லிட்டு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சும்மா இருக்காம இன்னும் கொஞ்சம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக சொன்னாங்க. அவருடைய சிறகை விரிச்சாங்க, ரெக்கையை விரிச்சு அந்த ரெக்கை மதீனாவிலிருந்து கூஃபா வரையிலும் ஈராக்கு வரையிலும் விரிப்பட்டது. அந்த ரெக்கை அதுல இருந்து அப்படியே மண்ணை அள்ளி கொண்டு வந்தாங்க. அள்ளி கொண்டு வந்து காட்டினாங்க, இந்த மண்ணை பாருங்க, இதுதான் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மண். இந்த மண்ணில தான் உங்களோட மகன் உங்களோட பேரன் ஷஹீதாக்கப்பட போகிறார் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை பார்க்குறாங்க, சிவப்பு நிற மண், அது அந்த குருதியோடு எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க, ரத்தத்தோட, இதில் தான் ஷஹீதாக்கப்பட போறாங்க. அப்போ உம்மு சல்மா நாயகி கிட்ட கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மண்ணை எடுத்து வைங்க, எப்போ இந்த மண் சிவந்து இரத்தமாக மாறுகிறதோ அப்பொழுது என்னுடைய பேர குழந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஹிஜ்ரி 61 என்று நினைக்கிறேன், முஹர்ரம் மாதம் 10வது நாள் கர்பலா களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த மண்ணில கிட்டத்தட்ட 10,000 முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தவர்கள், அன்றைய காலத்திலே வாழ்ந்த முஸ்லீம் என்ற பெயரிலே இருந்த கூஃபாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 72 அல்லது 73 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை முற்றுகையிட்டு பல நாட்கள் பசியிலே, பட்டணியிலே, தாகத்திலே அவர்களை வதைத்து பின்னால அவர்களை கொலை செய்வதற்கு முற்படுகிறார்கள். அப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றே தான் கேட்டாங்க. 10வது நாள் முஹர்ரம் காலையில வந்து கேட்டாங்க, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதானா நீங்க வந்திருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை நான். என் உம்மா யாரு தெரியுமா? சுவனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்னையும் என் நானவையும் பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? சையீதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் என்று என்னையும் என் நானவையும் பார்த்து சொல்லிக்கிறாங்க. ஏண்ட உதடுகள் ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட உதடுகள், ஏண்ட கழுத்து ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட கழுத்து, ஏண்ட உடம்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னோட கட்டி அணைத்து பின்னி பிணைத்த இந்த உடம்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இத்தனை சிறப்புக்குரிய என்னையா நீங்க இன்றைக்கு கொலை பண்ண வந்திருக்கிறீங்க? இப்ப கொலை பண்ண வந்தவங்க யாரு தெரியுமா? காஃபிர்கள் இல்ல, முஷ்ரிக்குகள் இல்ல, முனாஃபிக்குகளும் இல்ல, வந்தவங்க முஸ்லிம். அவங்க 5 நேரம் தொழுதாங்க, அந்த யுத்தத்துக்கு வந்த நேரத்திலையும் தொழுதாங்க.
இப்ப தொழுகையில அத்தஹியாத் ஓதணும். அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லணும். அதே அவங்களோட குடும்பத்தின மேலே ஸலவாத்து சொல்லணும். குடும்பத்தில மேல ஸலவாத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கும் சலாமும் சொல்லி ஸலவாத்தும் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை கொலை செய்வதற்காக வேண்டி நிக்கிறாங்க அந்த களத்துல. எப்படி இருக்கு இப்ப அந்த தொழுகையாயிக்குமா? இந்த கொஞ்சம் இதை நல்லா யோசிச்சு பாருங்க. அமல்கள் இபாதத்துக்கள் இருக்கு, அமல்கள் இபாதத்துக்கள் இருக்கு, செயல்பாட்டில் இருக்கு. உள்ளத்துல ஈமான் வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தும் அஹ்லுல் பைத்துக்களுடைய முஹப்பத்தும் இருக்கணும். இருந்தால்தான் அந்த இபாதத்து செஞ்சால் அதற்குரிய கூலி கிடைக்கும். இப்ப இபாதத்து செய்யறாங்க. அந்த கர்பலாவுல வந்தவர்கள் எதிரிகள் முஸ்லீம்கள், தாடி வச்சிருந்தாங்க, தலப்பா கட்டி இருந்தாங்க, முஸ்லிம் பேர்கள் எல்லாருக்கும் எல்லாம் முஸ்லிம். அப்ப முஸ்லிம் அமல் செய்யறாங்க. அந்த அமல்ல யாரை பத்தி சொல்லப்படுகிறது? அஹ்லுல் பைத்தை பத்தி நாங்க தொழுகையில நினைக்கணும். வாலா ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு ஸலவாத்து சொல்லணும். அதை சொல்லி போட்டுட்டு அதே குடும்பத்தை கொல்ல வாராங்க. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் ஒன்று இருக்கு. இன்றைக்கு எல்லா கொள்கைவாதியையும் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை ஏளனமாக பேசுறது, மௌலானாவண்டா கண்ணியம் இல்ல, தங்கள்மார்கள்டா கண்ணியம் இல்ல, சாதாத்துமார்களை கையை முத்தமிட தேவையில்லை, அப்படியா இப்படியா ஆலா போலா போக்குவரத்துன்னு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி கொண்டு நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் அமல் செய்யறாங்களா இல்லையா? அமல் செய்யறாங்க, எல்லாரும் அமல் செய்யறாங்க. அமல் செஞ்சாலும் அவர்களிடத்துல ஈமான் இல்ல. அன்றைக்கு எப்படி கர்பலா களத்துல வந்த முஸ்லீம்களிடத்துல தொழுதாங்க, அஹ்லுல் பைத்துக்கள் மீது ஸலவாத்து சொன்னாங்க, அதே அஹ்லுல் பைத்துக்களை கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் தொழுகிறாங்க, அஹ்லுல் பைத்துக்கள் மீது ஸலவாத்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்றாங்க, ஆனா அவங்கள நிந்திக்கிறாங்க, அவங்கள ஏசுறாங்க. இப்ப அன்றைக்கு செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கு செஞ்சவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. அப்ப உண்மையான ஒரு ஈமான்தாரியாக முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றா அவன் அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கணும். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அமல்கள் வரணும். நேசத்தின் வெளிப்பாடாக அமல்கள் வரணும். அப்படி வந்தால்தான் அந்த அமல் இபாதத்து கபூல் ஆகும். எனவே அந்த கர்பலா களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு பேர குழந்தையும் இன்னும் எத்தனையோ அஹ்லுல் பைத்துக்கள் அவர்கள் எல்லாரும் ஷஹீதாகினாங்க. கர்பலா களத்தில் ஷஹீதாகி முடிய உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் மதீனாவுல கனவு காண்றாங்க. அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து உம்மு சல்மா நாயகி இடத்துல கண்கள் எல்லாம் கண் கலங்கி கண்ணீரோட வாராங்க. உம்மு சல்மா நாயகி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திக்கிறாங்க. அவங்களோட தாடியில உடம்புல எல்லாம் தூசி. யா ரசூலல்லாஹ், இது என்ன நிலைமை, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சல்மா, நான் கர்பலா களத்திலிருந்து வருகிறேன் என்றார்கள். நான் கர்பலா களத்தில் என்னுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் கொல்லப்படுகின்ற ஷஹீதாக்கப்படுகின்ற இடத்திலிருந்து வருகிறேன். அதனால் தான் என்னுடைய மேனியில எல்லாம் புழுதியாக தூசியாக இருக்கு என்று சொன்னாங்க. கனவிலிருந்து விழித்தெழுந்தார்கள் செய்தினா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த மண்ணை எடுத்து பார்த்தாங்க, அது இரத்தமாக மாறி இருக்கிறது. அப்பொழுது மதீனா மக்களுக்கு அறிவிச்சாங்க, செய்தினா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை செய்தத்தினா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட தியாகங்களை செய்த செய்தினா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நினைவுபடுத்துகின்ற புனிதமான முஹர்ரம் மாதம்தான் இன்றைய மாதம். அவர்கள் நினைவாகத்தான் அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்களை ஓதினோம். அந்த அஹ்லுல் பைத்துக்களுடைய நேசத்தை எங்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.